ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லத்தாஸ் கிச்சன். லட்ஸ் கிச்சன் பேர் வச்சுருக்கேன். இது என் சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. சரி, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. அதனால் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் கூட ஸ்பைசஸ் எல்லாம், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் மொத்தமாக இந்த கஸ்தூரி மேத்தி, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டாச்சு. அது கொஞ்சம் ஆயிலில் ஹீட் ஆன அப்புறம் அது கூட ஒரு பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலான்னு. கோல்டன் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோட தாட் ப்ராசஸ் அது. அதனால் கொஞ்சம் கோல்டன் வரைக்கும் ரொம்ப ஃப்ரை பண்ண மாட்டேன். கொஞ்சம் கோல்டனாக தெரியற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவேன் நான். இது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு, அது 2 ஸ்பூன் போட்டுக்கினேன். ஏன்னா நான் 2 கிளாஸ் அரிசி போட போகிறேன். அதனால் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்குற அந்த ரெடிமேட் டப்பா தான், ஆனாலும் அதில் நாங்கள் வீட்டில் கொஞ்சம் பண்ணி டைம் கிடைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி போட்டுப்போம். சரி, இப்போது தக்காளி போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கல் உப்பு, மோஸ்ட்டு எல்லாத்துலேயும் சால்ட் உப்பு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரிலே வதக்கிறதுக்கு எல்லாம் கல் உப்பு யூஸ் பண்ணுவோம், ஏன்னா உடம்புக்கு நல்லதில். சால்ட் உப்பு யூஸ் பண்ணுவேன் கடைசியாக, சப்போஸ் உப்பு பத்தலைன்னா அப்போ மேலே. இப்போ ஆல்ரெடி நான் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டனில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி விசில் விட்டு வச்சேன். அந்த மட்டனை எடுத்து வாட்டரிஷாக கொஞ்சம் இல்லாமல் எடுத்து வடிகட்டி அப்படியே நான் அந்த குக்கரில் போட்டுக்கினேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அது கூட மட்டனும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கினேன். ஆல்ரெடி நான் புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ அதுவும் புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா அது கூட ஃப்ரையாக அந்த எசன்ஸ் இறங்கும்னு என்னோடய திங்கிங்கு. அதனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணேன், வெறும் மிளகாத்தூள், சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கினேன். அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கினேன் தேவையான அளவுக்கு. அப்புறம் பிரியாணி மசாலா இருந்துச்சு, அது கொஞ்சம் போட்டுக்கினேன். எல்லாம் போட்டு ஒரு கலக்கி அடிச்சு நம்ம இப்போ கலக்கி விட்டது. எதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா இல்லைன்னா. ஆனால் நல்லாயிருக்கும், எனக்கு தெரிஞ்ச நல்லாயிருக்கும். அது கூட தயிர், கொஞ்சமாக தயிர் போட்டுக்கினேன். அந்த தயிர் பாருங்கள், தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி மட்டனோட ஒரு கிளறு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அது நல்லா வேகட்டும். வேகிற டைமில் நான் போயிட்டு அரிசி களைஞ்சிடும் வந்துட்டேன். அரிசி களைஞ்சி வந்துட்டு 2 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். அதை தூக்கி இதில் போட்டு போகிறேன். தண்ணி அளவு தாராளமாக எனக்கு தெரியும், அதனால் அரிசியில் தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அரிசியை க்ளீனாக வாஷ் பண்ணி இப்போ என்ன பண்ணேன், நான் 2 கிளாஸ் அரிசி போட்டேன். அதனால் அந்த சொம்பால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். என்னோடய ப்ராசஸ் 2 கிளாஸ். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன், அதனால் நான் எப்படி ஊற்றுற மட்டும் பாருங்கள். இப்போ 1 கிளாஸ் ஊற்றிட்டேன். மட்டன் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வந்துருக்கல, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, ஐ திங்க் இது 1 கிளாஸ் வரும்னு. அது 1 கிளாஸ் வந்துடுச்சு. அந்த தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இன்னொன்று கிளாஸ் தண்ணி, கொஞ்சமாக பாதி. ஏன்னா இன்னொரு கிளாஸ் வந்து ஃபுல்லாக அரிசி வைக்கல, பாதி தான் வச்சேன் அந்த திட்டத்துக்கு. அப்படியே ஃபுல்லாக கிளறி அப்புறம் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் கிளம்பும், ரைஸ் எல்லாம் ஒன்றா மர்ஜ் ஆகிற மாதிரி வச்சுப்பேன். கொஞ்சம் தண்ணி ஹீட் ஆகணும், அது சீக்கிரம் குக்கரை க்ளோஸ் பண்ண மாட்டேன் நான். இப்போ இதை வச்சு விட்டு இப்போது டேஸ்ட் பார்க்கணும். இப்போ காரம், மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கா நான் பார்க்கணும். பார்க்கட்டா இருங்க. ஃப்ரை. இப்போது உப்பு பார்க்குற, எனக்கு எதுவும் உப்பு காரம் கம்மி இந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அதனால இப்போ சால்ட்டு கொஞ்சம், காரம் சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் இது, அதை கொஞ்சம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இன்னொரு டைம் காரத்தை பார்த்து தான் க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் காரத்தை ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம், எல்லாம் மீடியம் தான். அதனால் பார்த்தேன், ஐ திங்க் இது கரெக்டாக இருக்குது. அப்புறம் நாங்கள் வீட்டிலே கொஞ்சம் நெய் ஆனவுடனே காசி வைக்குவோம் டப்பாவில் வச்சு. அந்த நெய் 1 ஸ்பூன், ஏன்னா நெய் ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குல்ல, வீட்டிலே கொஞ்சம் காசி வச்சுக்கினா அது கொஞ்சம் யூஸ் ஆகும். இப்போது ஒரு கிளறிட்டு நெய்யை ஊற்றாச்சு. இப்போ குக்கரை எடுத்து மூடி விட்டான், ஆயிடுச்சு. சாப்பாடு முடிஞ்சிடுச்சு. இந்த சரி ஆல்ரெடி ஒரு பேன் வதச்சிட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ரொம்ப எண்ணெய் கூட வேணாம், 3 ஸ்பூன் போட்டது ஆஃப் ஃப்ரை தானே. ஆல்ரெடி நான்
மீன் மசாலா நாங்கள் வீட்டிலேயே பண்ணி அரைச்சி வைக்கிறது. நல்லா மிளகா அதெல்லாம் போட்டு அரைச்சி வைக்கிறது. உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மீன் மசாலா எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போது மீனை ஆல்ரெடி எங்கள் வீட்டில் அது வறுத்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த மசாலா போட்டு நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 hours 3 hours முன்னாடி நல்லா ஊறிடுச்சு. இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆகட்டும். அந்த பக்கம் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆயில் காஞ்ச அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எடுத்து போட்டுட்டு அது மேலே அப்படியே கருவேப்பிலை தூவினா நல்லாயிருக்கும். அது ஊற போடுறது நல்லா எசன்ஸ் இறங்கும். இது நல்லா கோல்டிஷாக ஃப்ரை ஆகட்டும். வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நம்ம. கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறம் திருப்பி போட்டு இங்கே பாருங்கள், மசாலா ஒட்டுக்கூட இல்லை. சில மசாலா வீட்டில் அரைச்சா அது அப்படியே தவால ஒட்டிக்கும். பட் இது ஒட்டலை. அதனால இந்த மசாலா சீரியஸாக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு காரமாகவும் இருக்கும். காரம் வேணவங்க சில்லி அரைக்கும் போது கம்மியாக போட்டு அரைச்சிக்கோங்க. வேணாதவங்க நாஸ்தி போட்டு கூட அரைச்சிக்கலாம், அவங்க இஷ்டம். இப்போ மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்த ரோ எல்லா மீனும் போட்டு இதோட ஃப்ரை முடிஞ்சு விட்டது ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி வந்து ஹாட் பாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஹாட் பாக்ஸ் மாற்றினா மதியம் சாப்பிட்றவங்களுக்கு சூடாகவே இருக்கும்ல, அதனால ஆல்ரெடி எங்கள் அண்ணன் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிரியாணி போடுன்னா அவனுக்கு பிரியாணி கர்டு ஃபிஷ் ஃப்ரை வச்சு அனுப்பியாச்சு. இதுதான் என் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் என் சேனலை வாட்ச் பண்ணதுக்கு.